ஏழைகள் அனாதைகள் நடமாடும் திருவருட்சாதனங்கள் என்று சொல்லி எம் அன்பு சபை தலைவர் புனித லூயிஸ் குவானெல்லா அவர்கள் ஏழைகள் உள்ளவரை என் அன்பு பணி ஓய்வதில்லை என்று சொல்லி எனக்கென்று யாருமில்லையே என்று ஏங்குவோர்கள், குறிப்பாக சிறுவர்கள், கைவிடப்பட்ட முதியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள் என இந்த சமுதாயத்திலே மிகவும் விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டவர்கள், யாராலும் கவனிக்கப்படாமல் இருப்பவர்கள், இவர்களை பார்த்து அவர்களுக்கென்று ஒரு சபையை நிறுவி அது ஏறக்குறைய என்று 25 நாடுகளிலே மிகவும் சிறப்பாக பணி செய்து வருகிறது. இந்த தஞ்சை மண்ணிலே எங்களுக்கென்று இந்த ட்ரினிட்டி ஹாஸ்பிஸை கொடுத்து இப்பகுதியிலே இருக்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் கைவிடப்பட்டவர்கள், குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய பராமரிப்பையும் உணர்த்தி அவர்கள் இறைவன் அன்பு செய்கின்ற ஒரு இதயங்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஆன்மக்களுக்காக பணி செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு திரு மார்ட்டின் அவர்களுக்கும் இந்த மறைமாவட்டத்தின் ஆயர் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். மேலும் இதற்காக பலர் பல விதங்களிலே உதவி செய்திருக்கின்றார்கள். உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இப்பணி மேலும் சிறந்தோங்க, மென்மேலும் இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இது இருக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும், நிச்சயமாக உங்களுடைய கடவுளுடைய திருவுள்ளத்தை இந்த இடம் நிறைவேற்றும் என்றும் இந்த நேரத்திலே நான் உறுதிபட கூறிக்கொள்கிறேன். இல்லத்தில் யாரும் இல்லை என்று தெருக்களிலும் வீடுகளிலும் கைவிடப்பட்டவர்கள், பிள்ளைகளால் பராமரிக்க முடியாதவர்கள் இருந்தால் நீங்கள் ட்ரினிட்டி ஹாஸ்பிஸ் என்று கூகுளில் சர்ச் செய்து அவர்களை இங்கே அழைத்து வரலாம். யாரும் இல்லாதவர்களுக்கு முதல் இடம் கொடுக்குமாகவே எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கைவிடப்பட்டவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை நாங்கள் இந்த இல்லத்தில் சேர்த்து கொள்வோம். ஆகவே உங்களுக்கு அப்படி யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் எங்களை அணுகவும். இந்த அன்பு பணியானது தொடர்ந்து கடவுளையும் உணவையும் ஒன்றாக தந்து இந்த மக்களுக்கு வாழ்வு தர சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் விரும்புகிறோம். இந்த இல்லத்தில் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு தேவையான அந்த இறக்கும் தருவாயில் இருக்கின்ற அவர்களுக்கு தேவையான அனைத்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும். குறிப்பாக அவர்களுடைய உடல் ரீதியான, ஒரு மன ரீதியான மற்றும் அவர்களுக்கு உடனடி அத்தியாவசிய தேவை எது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். எனவே இந்த ட்ரினிட்டி ஹாஸ்பிஸ் இல்லத்திற்கு குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கின்றவர்களுக்காக, நலிந்தவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் பணி செய்ய இருக்கின்றோம். கைவிடப்பட்டவர்களுடைய கண்ணீர் கடவுளுடைய அழைப்பாக நாங்கள் பார்க்கிறோம். இவர்களுக்கு செய்வதை நாங்கள் இயேசுவுக்கே செய்கிறோம். ஆகவே இந்த அற்புதமான இந்த பணி செய்வதற்கு எங்களுக்கு எல்லாருடைய உதவியும் தேவைப்படுகிறது. நல்ல மனம் கொண்டவர்கள் இங்கே வந்து இந்த முதியவர்களுக்கு பணி செய்யலாம், அவருடைய நேரத்தை கொடுக்கலாம், அவர்களோடு உளவலாகலாம், அவர்களுக்கு உணவை கொடுக்கலாம், தங்களுடைய பிறந்த நாள், தங்களுடைய திருமண நாள் போன்றவற்றை இங்கே வந்து கொண்டாடுவது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவனுடைய அந்த கூற்றிற்கு ஏற்ப இந்த மக்களுக்கு செய்வது கடவுளுக்கே செய்வதாக இருக்கிறது. ஆகவே உங்களால் முடிந்த வரைக்கும் தனிப்பட்ட நபராகவோ அல்லது சிறிய சிறிய குழுக்களாகவே வந்து எங்களை அணுகினால் நாங்கள் அவர்களுக்கு இன்றைய தேவை என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அதை செய்ய முடியும். உங்களுடைய பள்ளியோ அல்லது நிறுவனங்களில் இருக்கிற இலக்கு மக்கள், உங்களுடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய மாணவர்களோடு, உங்களுடைய மக்களோடு நீங்கள் வந்து இங்கே இந்த பணியிலே பங்கெடுக்கலாம். இது உண்மையாகவே நாங்கள் இருகரம் விரித்து உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்களும் அழைக்கிறோம். ஆயரே நீங்கள் வருக. இன்று இரக்கம் தருவாயில் இருக்கிற சகோதர சகோதரிடம் சென்று கடவுள் அன்பாயிருக்கிறார், காட் இஸ் லவ், ஹி கேர்ஸ் ஃபார் யூ என்று சொல்லக்கூடிய பணியாக இவர்களது பணி அமைந்திருக்கிறது என்று உணர். ஜேடி வான்ஸ் அமெரிக்க துணை ஜனாதிபதி கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அமெரிக்காவில் நிகழ்ந்த ஒரு பெரிய விவாதம், முதலில் அமெரிக்க நலன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அதற்கு பிறகுதான் பிற நாடுகள், வர்த்தகம் என்றெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருந்த ட்ரம்ப் அதை குறித்து அதிகமாக அந்த நாட்களில் பேசி கொண்டிருந்தார். அந்த வேளையில் ஜேடி வான்ஸ் என்பவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிற போது, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கிற எங்கள் வாதம் முறையானது, கத்தோலிக்க திருவையும் அதையே போதிக்கிறது,
புனித அகுஸ்தினார், புனித அம்புரோஸ் போன்ற பெரிய தலை சிறந்த சிந்தனையாளர்கள், போதனையாளர்களும் கூட அதைத்தான் வலியுறுத்தினார்கள் என்று அவர்களையும் மேற்கோள் காட்டி சொன்னார். புனித அகுஸ்தினார் போன்றவர்கள் எல்லாம் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொன்னார்கள். அறப்பணி என்பது நமது இல்லத்தில் தொடங்குகிறது என்று. ஆகவே அந்த ஜேடி வான்ஸ் அதற்கு விளக்கம் கொடுக்கிற போது சொன்னார், நாம், நமது குடும்பம், நமக்கு அடுத்திருக்கிறவர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள், நமது ஊர்க்காரர்கள், நமது நாட்டுக்காரர்கள், அதற்கு பிறகுத்தான் உலகம் என்றெல்லாம் எப்போதோ சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்போது நமது ஜனாதிபதி முன்வைக்கிறார் என்று ட்ரம்புக்கு அவர் வாதம் செய்து கொண்டிருந்தார். அப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலம் குறைவுற்றிருந்தாலும் கூட இதற்கு பதில் சொல்ல விரும்பினார். ஜேடி வான்ஸுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாது. ஆகவே அமெரிக்க ஆயர் பேரவைக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இப்படித்தான் எழுதியிருந்தார். யாரை அன்பு செய்ய வேண்டும், யாருக்கு பணி செய்ய வேண்டும், ஜேடி வான்ஸிடம் கற்றுக்கொள்ள வேண்டாம். நல்ல சமாரியன் உவமையை நீங்கள் தெரிந்து தேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், யார் நமக்கு அடுத்திருப்பவர், யாரை நாம் அன்பு செய்தாக வேண்டும், யாருக்கு நாம் பணிவிடை செய்தாக வேண்டும் என்று அந்த உவமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று அமெரிக்க ஆயர்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளை, அத்தகைய அற்புதமான இயேசுவின் உவமை என்ற நற்செய்தி வாசகமாக வாசிக்கிட்டோம். ஜீசஸ் வாஸ் பாசிபிளி த கிரேட்டஸ்ட் ஸ்டோரி டெல்லர் என்று சொல்வார். நல்ல கதை சொல்லி மக்களது எளிய நிலைக்கு இறங்கி வந்து அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், சாமானியர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில், ஆனால் ஆழமான அழுத்தமான சிந்தனைகளை அவர்களுக்கு சொல்லக்கூடிய விதமாக அவர் கதைகளை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனது பார்வையில் இயேசு சொல்லிய இந்த உலகத்தில் இதுவரை சொல்லப்பட்ட மிக சிறப்புக்குரிய உவமை இந்த நல்ல சமாரியன் உவமையாகவே இருக்க முடியும். அப்படித்தான் அந்த உவமையை அதற்கு பிறகுத்தான் ஊதாரி மைந்தன் உவமை, அதற்கு பிறகுத்தான் திராட்சை தோட்ட தொழிலாளர் உவமை என்று நாம் வரிசைப்படுத்த முடியும். ஆக அந்த மிக சிறந்த அந்த உவமை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் தான் நம்முடைய அருள் தந்தையர்கள் இந்த இல்லத்தில் செய்ய போகிற அந்த பணிகள் என்று நான் உணர்கிறேன். இந்த இல்லத்தினுடைய திறப்பு விழா வரவேற்பு நிகழ்வு, வந்தாரை வரவேற்பது வற்றாத நமது தமிழர் மரபு. மணக்க நாம் மணக்க பன்னிசையை பாடி பூமணக்க புகழ் மணக்க வரவேற்போம் வருக. இங்கு வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, இறை மக்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வருக வருகவென்று வரவேற்கிறேன். நம்முடைய ஆயர் அவர்களை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவர் பொறுப்பேற்கும் வரை காத்திருந்தோம். பொறுப்பேற்றவுடன் அவருடைய அழைப்புக்காக நாங்கள் அவரை அணுகிய பொழுது மிகவும் இன்முகத்துடன் அவர் வரவேற்றார். அவரை காண்பதற்கு முன்பாக அங்கே நாங்கள் கண்ட காட்சி மிக அருமையான காட்சி. ஏதோ ஒரு தெருவில் கூட்டமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட்டம் அவருடைய ஆஃபீஸ்க்கு முன்னால் இருந்தது. என்ன இவ்வளவு கூட்டம் அப்படின்னு நாங்கள் ஒருவர் கேட்டுக்கொண்ட பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவரை வாழ்த்தவும் அவரிடம் உதவி பெறவும் வந்தார்கள். ஆனால் அத்துணை பேரையும் அந்த புன்முறுவலுடன் அவர் வரவேற்ற விதம் உண்மையாகவே எங்களை கவர்ந்தது. அவர் சொன்னது போல அதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவரை அணுகிய பொழுது அவர் எங்களை பார்த்தவுடன், நான் இப்படிப்பட்ட பணியை என்னுடைய மாவட்டத்திலே துவங்க வேண்டும் என்று மிகுந்த கனவோடு இருக்கிறேன். இதை நிச்சயமாக இப்பொழுதே நான் அதை ஆவணம் செய்ய முயற்சி செய்கிறேன் என்று அருட்தந்தையர் அவர்களை அனுப்பி இந்த இடத்தை பற்றி நன்றாக அறிந்து சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் உடனடியாக எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அந்த மாபெரும் நல்லுள்ளம், ஒரு அன்னை உள்ளம், ஏழைகள் எங்கிருக்கிறார்களோ அவர்களை தேடி தேடி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பேருள்ளம் இதோ இங்கே பூத்திருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. உங்கள் அனைவர் பேராலும் அவரை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், நன்றி சொல்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய சபையின் துணைத் தலைவர், அவர் இங்கே இருக்கின்ற பல குவனேலிய குருக்களுக்கு அவர் ஒரு ரெக்டர் ஃபாதர், ஆசான், அன்பர், இனியவர், பழகுவதற்கு எளியவர். அவர் இன்று சபையின் துணைத் தலைவராக இருந்தாலும் இந்த இல்ல விழாவின் துவக்கத்திற்கு அவர் சிரமம் பாராமல் சபை தலைவரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நமக்கு இந்த நேரத்திலே ஆசிரியரையும் வழங்க இருக்கிறார்கள். அவர்களையும் உங்கள் அனைவர் பெயராலும் வருக வருக என்று வரவேற்கிறோம்.
அடுத்தபடியாக நம்முடைய இந்த ட்ரினிட்டி ஹாஸ்பிஸின் ஃபவுண்டர், மிகவும் மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு அப்பா அவர்களை எப்பொழுதெல்லாம் நான் பார்க்கின்றேனோ அவர்களை இவ்வாறு சொல்வேன். கல்கத்தாவிற்கு ஒரு அன்னை தெரசா, இந்த தஞ்சை மண்ணிற்கு ஒரு மார்ட்டின் தெரசா என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் இறைவன், என்னை புகழாதப்பா, என்னை பற்றி எதுவும் சொல்லாதப்பா, எல்லாம் அந்த மூவரு கடவுளுக்கே என்று சொல்லி எப்பொழுதும் இந்த இடமும் அவர் சம்பாதித்து வைத்திருப்பதும் அவரிடம் இருப்பது எல்லாத்தையுமே அவர் அந்த இறைவனுடைய பெரும் மகிழ்ச்சிக்காக, அவருடைய அந்த இறைவனுடைய புகழுக்காகவே என்று சொல்லி எப்பொழுதும் சொல்கின்ற வார்த்தை அவருடைய இறைவன் மேல் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையும் ஏழைகள் மேல் வைத்திருக்கின்றது பிரியத்தையும் காட்டுகிறது. ஆகவே உங்கள் அனைவர் பேராலும் இந்த மாவுள்ளம் படைத்த பெரியவரை இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று நன்றி தெரிவிக்கிறேன். அத்தோடு அவருக்கு துணையாக இருக்கின்ற அவருடைய சகோதரி ஃபிலோமினா அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டுமென்றால், அவரும் பேரிரக்கம் உள்ளவர். மிகுந்த ஏழைகள் எங்கிருக்கின்றாலும் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் கூட இருப்பவர். சொல்லுங்க கண்ணு, செய்யும் கண்ணு, இதுதான் நமக்கு வேணும் கண்ணு என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்களையும் யாரெல்லாம் இந்த வீட்டிற்கு வருகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரையும் மிகவும் புன்னுருள்வோடு வரவேற்று அவர்களுக்கு ஆசி வழங்கி இறை நம்பிக்கையில் மிகவும் அதிகமாக பற்று வைத்திருக்கின்ற அவரை உங்கள் அனைவர் பேராலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வருக வருக. மேலும் நம்முடைய இந்த மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களையும் உங்கள் அனைவர் பேராலும் வருக வருகிறேன் என்று வரவேற்கிறேன். மேலும் நம்முடைய சென்ட் ஜோசப் ஹாஸ்பிஸ் அவர்களுடைய ஃபவுண்டர் தந்தை தாமஸ் அவர்களையும் உங்கள் அனைவர் பேராலும் வருக வருகிறேன் என்று வரவேற்கிறேன். மேலும் திருவாளர் பிரபாகரன், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம் அவர்களும் இந்த ஹாஸ்பிஸ் என்னுடைய வளர்ச்சியிலே மிகுந்த பங்காற்றி கொண்டிருக்கிறவர்கள். நம்முடைய அன்பு ஐயா மார்ட்டின் அவர்களுடைய பிரச்சனைகளிலெல்லாம் அவர் உடனிருந்து அவற்றையெல்லாம் களைவதிலே அவர் மிகவும் உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று உங்கள் அனைவர் பேராலும் வரவேற்கிறோம். மேலும் இங்கே இருக்கின்ற அனைத்து அருட்சகோதரிகளையும் அருட்தந்தையர்களையும் உபகாரிகளையும் இங்கு அதிகமாக எல்லா விதத்திலும் உழைத்து கொண்டிருக்கின்ற, ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருகை என்று வரவேற்று இடமருகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு மற்றும் அனைவரையும் நன்றி தெரிவித்த எங்களுடைய மாகாண தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்ய இயலும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். செய்ய இயலும் அளவு நன்மை செய்து கொண்டே இருங்கள். செய்ய இயலும் இடத்தில் நன்மை செய்து கொண்டே இருங்கள். செய்ய இயலும் நேரத்தில் நன்மை செய்தே கொண்டே இருங்கள். முடிந்தவர்களுக்கு எல்லாம் நன்மை செய்து கொண்டே இருங்கள். செய்ய இயலும் வரை நன்மை செய்து கொண்டே இருங்கள் என்ற ஒரு வசனம் இந்த நாட்களிலே அதிகமாக இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அடிக்கடி தோண நினைக்கும். எனவே இந்த வார்த்தையோடு நினைத்து எங்களுடைய சபையெல்லாம் பல இடங்களிலே நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வறியவர்களுக்கும், எளியவர்களுக்கும், இல்லாதவர்களுக்கும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கும். எனவே இந்த நன்னாளிலே அற்புதமாக எல்லா நிகழ்வையும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தந்த எங்களுடைய பாசமான எல்லோருக்கும் எளிமையான ஆயராக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தஞ்சை ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களை எங்களுடைய இல்ல தந்தை அவர்கள் விசுவாசம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அருள் தந்தை அமல்ராஜ் மாகாண துணைத் தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். அன்பின் பணியாளர்கள் சபைக்கு உயர்ந்த உள்ளத்தோடு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிற திருவாளர் மார்ட்டின் ஐயா மற்றும் செல்வி பிலோமினா அவர்களே, உங்கள்
அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மேனாள் ஆயர், தஞ்சை ஆயர் எங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். பண்ணை விளாகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை எடுத்து ஆன்மீக பணியும் மற்றும் அங்கே விவசாய பணி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து மக்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரை சந்தித்தேன். அப்பொழுது நான் வைஸ் ப்ரொவின்ஷியலாக இருந்தேன். மீண்டும் ஒரு 10 வருடத்திற்கு பிறகு கோட்டைக்காடு என்ற இடத்திற்கு எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கே பங்கு பணி மற்றும் அந்த பள்ளியை நீங்கள் உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு இது இட் இஸ் காட் ஹூ டஸ், எங்களுடைய சபை நிறுவனர், இது கடவுளுடைய ஒரு செயல், இரக்கத்தினுடைய நேரம் என்று சொல்வோம். 6 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையினுடைய 21வது பொது அமர்வு நடைபெற்றது. நடைபெறுவதற்கு முன்பாக 6 மாதங்களுக்கு முன்பாகத்தான் இந்த அழைப்பு வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய இந்த சட்டத்திட்டத்தின்படி ஒயிட் செமஸ்டர் என்று சொல்வோம். 6 மாதத்திற்கு முன்பாக எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழல். இது கடவுளுடைய செயலாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நான் போன கவுன்சிலில் இருக்கும்போது எங்கெல்லாம் லூப் ஹோல், எங்கேயாவது ஒரு தடயம் இருக்கும் என்று பார்த்து அதை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக இதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது கடவுளுடைய செயலாக நான் பார்க்கிறேன். இந்த ட்ரினிட்டி ஹாஸ்பிஸ் இஸ் a place of compassion, place of care and dignity. Don Gunala had a holistic approach, not only providing them physical needs like shelter, food, medical care. எங்களுடைய முக்கியமான அந்த பண்பு என்னவென்றால் in all things love. இந்த ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இறக்கும் தருவாயில் இருக்கிற எல்லோருக்குமே உணவையும் கடவுளையும் ஒன்றாக கொடுக்க வேண்டும். பிரெட் அண்ட் லார்ட், இதான் எங்களுடைய சிறப்பான செயல்பாடு. லைஃப் இஸ் சேக்ரெட் என்று சொல்வோம். womb to tomb, அதாவது மூமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன் அண்ட் லாஸ்ட் டேஸ் ஆஃப் அவர் லைஃப். எங்களுடைய சபை ஸ்தாபகர் லூயிஸ் கோனெல்லா 1914ஆம் வருடம் இந்த பைஸ் யூனியன் ஆஃப் சென்ட் ஜோசப் ஃபார் சால்வேஷன் ஆஃப் த டையிங் அண்ட் சஃபரிங் என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். அந்த அமைப்பை நிறுவதற்கு புனித 10ஆம் பத்திநாதர் canonically recognized this association and became its first member. எங்களுடைய பணியானது 25 நாடுகளிலே இருக்கிறது. அந்த 25 நாடுகளிலேயும் இந்த பைஸ் யூனியன் ஆஃப் சென்ட் ஜோசப் என்ற அமைப்பு இந்த இறக்கும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு ஜெபம் செய்வதும் அவர்களை அந்த கடைசி வாழ்நாளிலே நன்றாக இறைவனடி சேர்ப்பதற்காக அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். இறுதியாக எங்களுடைய சபையிலே இந்த குருக்கள் 80 வயதிற்கு பிறகு இருக்கிற குருக்களுக்கு ஒரு இல்லம் அமைக்கப்பட்டது. அந்த இல்லம் அவரது ரெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லுவோம், ஓய்வு எடுப்பதற்காக அங்கே ஒரு இல்லம் அமைக்கப்பட்டது. அதில் ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டது. இந்த ஆல்டர், பீடம், பலிப்பீடத்திற்கு முன்பாக குருசிஃபிக்ஸ்லாம் அமைக்கப்பட்டது. அங்கே எல்லோரும் ஏதாவது ஒரு கேப்ஷனை எழுத வேண்டும், ஏதாவது ஒரு பைபிள் கொட்டேஷன் அங்கே கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் அன்பே எதிலும் அன்பே என்று எழுதலாம் என்னாங்க. ஆனால் ஒரு குரு, ஒரு 86 வயது நிரம்பிய ஒரு குரு, அவர் ஒரு வார்த்தையை எடுத்தார். அதான் இந்த லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இந்த சிமியோன் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ந்தவர் இயேசுவை பார்த்து அவருடைய கண்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தது. நான் மீட்பை கண்டுகொண்டேன் என்ற அந்த வாக்கியம் அங்கே அமைக்கப்பட்டது. எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இவர்களுக்கு, இங்கே தங்கி வாழ்பவர்களுக்கு மீட்பு, கடவுளோடு இணைக்கின்ற ஒரு செயலைத்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே காட்ஸ் ப்ராவிடன்ஸ் இன்டர்வீன்ஸ் அட் இஸ் அப்பாயிண்டட் hour. The secret of confidence in God is the soul of our work என்று குணலா சொல்வார். We extend our deepest gratitude on behalf of the servants of charity, especially to Mr. Martin and Selvi Philomena, for
your extraordinary generosity in favor of the suffering humanity. Really, your thought for this Trinity Hospice will touch the lives of many, those who cry, I have no one. At this moment, we would like to oblige you. அந்த ஐயா அடிக்கடி எனக்கு சொல்வார், நீங்கள் இந்த பணியை எனக்காக செய்ய வேண்டாம், கடவுளுடைய மகிமைக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மூவொரு கடவுளுக்கு இந்த இல்லத்தை அவர் எங்களுக்காக தந்திருக்கிறார். எனவே இங்கே இருக்கிற குருக்கள், சகோதர சகோதரிகள், இங்கே பயன்பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் எங்களுடைய சபை தலைவர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Dear fathers and brothers and sisters, beloved lay faithful, thanks for coming over here to celebrate this. This is just not celebration only. It has to be put into action by helping others who are in total trouble. I request you humbly to ensure that the people who are on the road can be brought over here, the dying destitute. They should be brought over here and ensure that they are giving life. I think, I'm sure, everybody will have a heart, good heart, not bad heart. So please help everyone. God will help everyone because God has a broad mind. He is always for helping the others. Thank you very much for everyone over here. எனக்கு மார்ட்டினை திரு மார்ட்டினை கடந்த 6-7 வருடங்களாக தெரியும். அவர் ஒரு நோயாளியாக என்னிடம் வந்தார், ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்துக்காக. அதற்கு பிறகு ஒரு நாள் என்னிடம் இந்த இடத்தை பற்றி பேசினார். என்னை கூட்டு வந்து இதை காமித்தார். அப்பொழுது ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பே இந்த இடம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகியிருந்தது. அது திறக்க முடியலன்ட்டு ஒரு திருப்ப வரும்பொழுதும் சொல்லிகிட்டே இருப்பார், டாக்டர் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளத்தை விட இந்த பில்டிங் ஆரம்பிக்க முடியல, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லிகிட்டே இருப்பார். நான் அவர் கொஞ்சம் பர்சீவ் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி இது முடிஞ்சதில் ஐ திங்க் வில் பி வெரி ஹாப்பி. அப்புறம் இது உண்மையிலே இந்த சர்வீஸு நம்ம ஏரியாவுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்மளும் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணணும். நானும் மெடிக்கல் உதவி எதாக இருந்தாலும் செய்ய ரெடியாக இருக்கிறேன். ஒரு மார்ட்டின் சிஸ்டரே எனக்கு தெரியும், அவங்களே ஒரு நாள் பார்த்தேன். ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் எக்கனாமிக்கலி கஷ்டப்பட்டாரு தெரியாது, அவர் மென்டலி ரொம்ப சஃபர் பண்ணார். அதனால் இது நல்லா போகணும்னு நினைக்கிறேன். நல்லா போகணும்னு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறார். நீதிமொழி 19:17 நாம் பார்க்கின்றோம். ஏழைகள் வாழ்வு பெறவும் இயலாதோர் ஏற்றம் காணவும் தமது தாராள உள்ளத்தால் நன்கொடையாலும் இப்பேற்பட்ட எழில்மிகு அன்பு பணியை மையத்தை உருவாக்கி அதனை நலிவுற்றோர் நல்வாழ்வு பெறவும் இறக்கும் தருவாயிலுள்ள ஏழையர் பராமரிப்பு காணவும் உதவி செய்த கொடையாளர் திருவாளர் மார்ட்டின் மற்றும் அவரது தமது தங்கை திருமதி புளோமினா அவருக்கும் எமது குவனெல்லிய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மேய்ப்பு பணியில் மகத்துவத்தையும் ஆன்மீகத்தில் அருங்கொடையும் ஈந்து தேடி வந்தோர் எல்லோருக்கும் நிறைவான ஆசீர்வையும் ஏழைகளின் ஆயராம் ஆதரவையும் அள்ளித்தரும் பெருந்தகை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களுக்கு எமது கோனெல்லிய குடும்பத்தின் சார்பாக ட்ரினிட்டி ஹாஸ்பிஸ் குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏழைகள் உள்ளவரை எமது அன்பு பணி ஓய்வதில்லை என்று மொழிந்த எமது சபையின் ஸ்தாபகர் புனித லூயிஸ் குனெல்லாவின் பாத சுவடுகளில் அன்பு பணியாளர்களின்
பணி இந்திய மண்ணில் பரவிடவும் வளர்ந்திடவும் துணை புரிந்து வழிகாட்டி உடன் பயணிக்கும் எமது சபையின் உபத்தலைவர் பேரருட் சூசைத் ரத்தனம் அவர்களுக்கும் எமது இறை பராமரிப்பு மாகாணத்தின் தலைவராய் பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக தொண்டாற்றி வரும் பேரருட்பணி ஞானராஜ் அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் ஜெபங்களும். மேலும் எங்களை ஊக்கப்படுத்தும் மறைமாவட்ட முதன்மை குரு பேரருத்திரு ஜெரால்ட் அவர்களுக்கும் இந்த அருள் நிழல்விலே பங்கு கொண்டு ஜெபித்து வாழ்த்தும் அனைத்து குருக்களுக்கும், துறவி குருக்களுக்கும், அருட் சகோதரிகளுக்கும், துறவரத்தார் உபகாரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த நன்றியும் ஜெபங்களும் கூறிக்கொள்கின்றேன். ஏசப்பா, நாங்களுக்கு தாயின் கருவிலேயே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நானும் என் தம்பியும் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வம் சொன்னார். அதன்படி நாங்கள் வறுமையிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னும் கஷ்டம்னு இல்லை, அந்த கஷ்டத்தோடு என் கடவுள் எங்களை வழி நடத்தி என் தம்பி 41 வருஷம் எம்ஏ, பிஎல், ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி என் தம்பிக்கு ஹைட்டு குறைவுனால கிடைக்கல. இருந்தாலும் கடவுள் உயர்த்தினார், படிப்படியாக உயர்த்தினார். 41 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு வயலையும் வேனலையும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கடவுளுக்கு நின்று ஒப்புப்படுத்தது நான் நெஞ்சார மனமார நன்றி சொல்கிறேன். ரிலிஜியஸை பார்க்குறப்ப சொல்ல, யூ ஆர் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், அண்ட் வென் யூ பிகம் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், யூ பிகம் த ஃபேஸ் ஆஃப் த சர்ச், யூ பிகம் த ஃபேஸ் ஆஃப் காட் என்று சொல்லுவேன். கடவுளுக்கும் திரு அவைக்குமான முகமாக துறவியர் இருக்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய பணிதான் திரு அவையின் அடையாளம், கடவுளின் அடையாளம் என்று சொல்லுவேன். அந்த பணிகளை மிக திறம்பட நமது மறை மாவட்டத்திலும் நிறைய துறவர சபையினர் செய்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சி, நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த வகையில் அலியன்ஸ் புதிதாக இந்த இறக்கம் தருவாயில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து அவர்களுக்கான பணி செய்வதற்கான இந்த மையத்தை தொடங்க முன் வந்திருப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பணி நிச்சயமாக சிறக்கும், தேவையான ஒரு பணி என்று உங்கள் பணிகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பணிகளிலும் அந்த இறையாட்சி மாட்சி பெறுவதாக, அந்த கடவுள் திருப்பெயர் போற்றப்படுவதாக. இந்த கடவுள் தாமே உங்களுக்கு எல்லாமாக இருந்து நீங்கள் போக வேண்டிய பாதையை காட்டி போகிற வழியெல்லாம் உங்களுக்கு துணை இருந்து உங்களை ஆதரித்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.